ஓம் சாந்தி. டிசம்பர் 25, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நீண்ட காலத்திற்கு பின்னர் மீண்டும் ஒருமுறை தந்தையை சந்தித்துள்ளீர்கள். எனவே நீங்கள் மிகவும் அன்பிற்கினிய, நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகள். கேள்வி: உங்களுடைய ஸ்திதியை நிலையானதாக ஆக்குவதற்கான வழி என்ன? பதில்: கடந்து செல்கின்ற ஒவ்வொரு வினாடியும் நாடகத்தில் உள்ளது என்பதையும், அது முன்னைய கல்பத்திலும் அவ்வாறே நிகழ்ந்தது என்பதையும் எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். புகழ்ச்சி, இகழ்ச்சி, மரியாதை, அவமரியாதை அனைத்தும் இப்பொழுது உங்கள் முன்னால் வரும். எனவே உங்கள் ஸ்திதியை நிலையானதாக ஆக்குவதற்கு கடந்த காலத்தை பற்றி சிந்திக்காதீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன? சிவ் பாபா. அவரே ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை. ஆன்மீக குழந்தைகள் அனைவரதும் பெயர் என்ன? ஆத்மாக்கள். ஷரீரதாரிகளுக்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆத்மாக்கள் அனைவரும் ஒரே பெயரையே கொண்டுள்ளார்கள். ஆன்மீக ஒன்று கூடல்கள், அதாவது சத் சங்கங்கள் பல உள்ளன என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இது சத்தியமானவரின் உண்மையான சகவாசமாகும். இங்கு சத்தியமான தந்தை ராஜயோகத்தை கற்பித்து எங்களை சத்திய யுகத்திற்கு அழைத்து செல்கின்றார். இதை போன்று வேறெந்த ஆன்மீக ஒன்று கூடலோ அல்லது பாடசாலையோ இருக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதனை புரிந்து கொள்கிறீர்கள். முழு உலக சக்கரமும் குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே சுயதர்ஷன சக்கரதாரிகள். தந்தை இங்கே அமர்ந்திருந்து உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் எவருக்காவது விளங்கப்படுத்தும் பொழுதெல்லாம் சக்கரத்தின் படத்தின் முன்னால் அவரை அழைத்து வாருங்கள். இப்பொழுது நீங்கள் இந்த பாதையில் செல்வீர்கள். தந்தை உயிர் வாழ்பவர்களுக்கு கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். இது எதுவுமே புதியதல்ல. நீங்கள் இதை ஒவ்வொரு கல்பத்திலும் கேட்கின்றீர்கள் என்பதும், நீங்கள் அதை மீண்டும் ஒருமுறை கேட்கின்றீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த ஷரீர தந்தையையோ ஆசிரியரோ அல்லது குருவையோ உங்கள் புத்தியில் வைத்திருப்பதில்லை. ஷரீரமற்ற சிவ் பாபாவே உங்களுடைய தந்தையும் ஆசிரியரும் குருவும் என்பது உங்களுக்கு தெரியும். வேறெந்த சமய ஒன்று கூடலிலும் அவர்கள் இவ்வாறு கூற மாட்டார்கள். இந்த ஒரு மதுபன்மே இருக்கிறது. அம்மக்கள் பிருந்தாவனத்தில் ஒரு மதுபனை காட்டுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் மக்கள் அதை உருவாக்கி இருக்கிறார்கள். உண்மையில் இதுவே நடைமுறை மதுபன் ஆகும். நீங்கள் சத்திய திரேதா யுகங்களின் மூலமாக மறு பிறவிகளை எடுத்து மிகவும் மேன்மையானவர்களாக ஆகுவதற்கு இப்பொழுது சங்கம யுகத்திற்கு வந்துள்ளீர்கள் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. தந்தை வந்து எங்களுக்கு நினைவூட்டி உள்ளார். யார் எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கிறார்கள் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். மக்கள் எதனையும் புரிந்து கொள்ளாமல் இதனை பற்றி பேசுகிறார்கள். தந்தை உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். சத்யுகத்தில் சதோபிரதான் ஆத்மாக்கள் இருந்தார்கள். அவர்கள் சதோபிரதான் ஷரீரங்களை கொண்டிருந்தார்கள். இந்நேரத்தில் அது சத்திய யுகம் அல்ல, இது கலியுகம் ஆகும். நாங்கள் மாத்திரமே சத்யுகத்தில் இருந்தோம். பின்னர் படிப்படியாக நகர்ந்து மறு பிறவி எடுத்து நாங்கள் கலியுகத்திற்கு வந்தோம். நாங்கள் நிச்சயமாக மீண்டும் சக்கரத்தை சுற்றி வர வேண்டும். நாங்கள் இப்பொழுது எங்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். நீங்களே நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள். நீண்ட காலம் காணாமல் இருந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, நீண்ட காலமாக தொலைந்திருப்பது என்றால் நீண்ட காலத்திற்கு பின்னர் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டார்கள். நீங்கள் 5000 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்து பாபாவை சந்திக்கின்றீர்கள். அதே தந்தையே 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து உங்களுக்கு உலக சக்கரம் பற்றிய ஞானத்தை கொடுத்தார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே தெரியும். அவர் உங்களை சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆக்கினார்.
தந்தை எங்களின் பிறப்பு உரிமையை எங்களுக்கு கொடுப்பதற்காக இப்பொழுது வந்து எங்களை மீண்டும் சந்தித்திருக்கின்றார். இங்கே தந்தை உங்களை இதனை உணரும்படி செய்கின்றார். ஆத்மா என்னும் புரிந்துணர்வும் 84 பிறவிகளின் புரிந்துணர்வும் இதனுள் அடங்கி உள்ளன. சாதாரண மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவதற்கும், வறுமையில் உள்ளவர்களில் இருந்து கிரீடம் அணிந்தவர்களாக மாறுவதற்கும் 5000 வருடங்களுக்கு முன்னர் விளங்கப்படுத்தியது போல் தந்தை இங்கே அமர்ந்திருந்து இவை அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். 84 பிறவிகளை எடுக்காதவர்கள் இங்கே கற்க வரமாட்டார்கள். சிலர் சிறிதளவே புரிந்து கொள்வார்கள். அது வரிசை கிரமமானது. நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழ வேண்டும். அனைவரும் இங்கு வந்து தங்குவார்கள் என்றில்லை. மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற விரும்புபவர்களே இங்கு புத்துணர்ச்சி பெறுவதற்காக வருவார்கள். குறைந்த அந்தஸ்தை பெற உள்ளவர்கள் அதிக முயற்சி செய்ய மாட்டார்கள். இந்த ஞானம் எத்தகையது என்றால், நீங்கள் குறைந்த அளவு முயற்சி செய்தாலும் கூட அது வீணாகாது. ஆத்மாக்கள் தண்டனையை அனுபவித்த பின்னர் அங்கு செல்வார்கள். நீங்கள் சிறந்த முயற்சி செய்தால் குறைந்த அளவு தண்டனையையே அனுபவிப்பீர்கள். நினைவு யாத்திரையில் இருக்காமல் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியாது. இதனை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுங்கள். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் சந்திக்கும் எவருக்கும் அவரை ஓர் ஆத்மா என்று கருதும்படி விளங்கப்படுத்துங்கள். பின்னரே ஷரீரத்திற்கு பெயர் வழங்கப்படுகிறது. நீங்கள் ஒருவரை அவரது ஷரீரத்தின் பெயரை பயன்படுத்தியே அழைக்க முடியும். எல்லையற்ற தந்தை இந்த சங்கம யுகத்திலேயே உங்களை ஆன்மீக குழந்தைகளே என்று அழைக்கின்றார். ஆன்மீக தந்தை வந்துள்ளார் என நீங்கள் கூறுகின்றீர்கள். தந்தை உங்களை ஆன்மீக குழந்தைகள் என்று அழைக்கின்றார். ஆத்மா முதலிலும் குழந்தையின் பெயர் பின்னரும் இருக்கிறது. ஆன்மீக தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற விஷயங்களை ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சிவ் பாபாவே இந்த பாகிய ரதத்தில் பிரசன்னமாகி அதே இலகு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என்பதை உங்கள் புத்தி புரிந்து கொள்கிறது. வேறு எந்த மனிதரிலும் தந்தை வந்து ராஜயோகத்தை கற்பிப்பதில்லை. அந்த தந்தை அதிமங்களகரமான சங்கம யுகத்திலேயே வருகின்றார். வேறெந்த ஒரு மனிதனாலும் இதை கூறவோ அல்லது இவ்வாறு விளங்கப்படுத்தவோ முடியாது. இந்த கற்பித்தல்கள் இந்த தந்தையினால் பிரம்மாவினால் கொடுக்கப்படவில்லை என்பதை நீங்கள் மாத்திரமே புரிந்து கொள்கிறீர்கள். கலியுகம் முடிவிற்கு வர இருக்கிறது என்பதும் பின்னர் சத்யுகம் வரும் என்பதும் இவருக்கு தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது இவருக்கு பௌதிக குரு எவரும் இல்லை. மற்ற மனிதர்கள் இன்னென்னார் தங்களுடைய குரு என்றும் இன்னார் இன்னார் பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலந்தார்கள் என்றும் கூறுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் பௌதிக குரு இருக்கின்றார். சமய ஸ்தாபகர்கள் அனைவரும் சரீரதாரிகளே. இந்த தர்மத்தை ஸ்தாபித்தவர் யார்? பரமாத்மாவாகிய பரம தந்தை திரிமூர்த்தி சிவ் பாபாவே அதை பிரம்மா மூலம் ஸ்தாபித்தார். இவருடைய ஷரீரத்தின் பெயர் பிரம்மா என்பதாகும். கிறிஸ்துவே தங்களது சமயத்தை ஸ்தாபித்தார் என்று கிறிஸ்துவர்கள் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் அவர் ஒரு ஷரீரதாரி. அவருடைய உருவமும் இருக்கிறது. இந்த தர்மத்தை ஸ்தாபித்தவர் என நீங்கள் எந்த படத்தை காட்டுவீர்கள்? நீங்கள் சிவ் பாபாவின் உருவத்தையே காட்டுகின்றீர்கள். சிலர் சிவ் பாபாவின் பெரிய வடிவங்களையும் பிறர் சிறிய வடிவங்களையும் செய்கிறார்கள். எவ்வாறாயினும் அவர் ஒரு புள்ளியே ஆவார். அவருக்கு ஒரு பெயரும் உருவமும் இருந்தாலும் அவர் சூட்சுமமானவர். உங்களால் உங்களுடைய பௌதிக கண்களால் அவரை பார்க்க முடியாது. சிவ் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்களுடைய ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கின்றார். இதனாலேயே நீங்கள் அவரை நினைவு செய்கின்றீர்கள். சிவ் பாபா கூறுகின்றார், மன் மனாபவ், ஓர் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். எவரையும் அவமதிக்காதீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஷரீரதாரி எவரையும் உங்கள் புத்தியில் வைத்திருக்க கூடாது. இது மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். சிவ் பாபாவே எங்களுக்கு கற்பிக்கின்றார். நாள் முழுவதும் மீண்டும் மீண்டும் இதனை நினைவு செய்யுங்கள். சிவனாகிய கடவுள் பேசுகின்றார். நீங்கள் முதலில் ஆல்பாவை புரிந்து கொள்ள வேண்டும்.
சரியான முறையில் முதலில் ஆல்பாவை விளங்கப்படுத்தாமல் பீட்டா, தீட்டா முதலியவற்றை பிறருக்கு விளங்கப்படுத்த ஆரம்பித்தால் அவர்களது புத்தியில் எதுவுமே பதிய முடியாது. சிலர் நீங்கள் கூறுவது சரியென்று கூறுகிறார்கள். அதே நேரத்தில் மற்றவர்கள் இதனை புரிந்து கொள்வதற்கு இன்னும் காலம் தேவை என்று கூறுகிறார்கள். சிலர் இதனை பற்றி சிந்திப்போம் என கூறுகிறார்கள். பல்வேறு விதமான மக்கள் வருகிறார்கள். இவை புதிய விஷயங்கள். பரம்பிதா பரமாத்மா சிவன் ஆத்மாக்களுக்கு இங்கே அமர்ந்திருந்து கற்பிக்கின்றார். மக்கள் இவற்றை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் எழுகிறது. சிவனே ஞானக்கடல். ஷரீரமற்ற ஓர் ஆத்மாவை எவ்வாறு ஞானக்கடல் என அழைக்க முடியும்? அவர் நிச்சயமாக ஞானக்கடல் ஆவார். இந்த ஞானத்தை ஏதாவது ஒரு காலத்தில் அவர் கூறியிருக்க வேண்டும். இதனாலேயே அவர் ஞானக்கடல் என்று அழைக்கப்படுகின்றார். இல்லை என்றால் அவர்கள் அந்த பெயரால் அவரை ஏன் அழைக்கப் போகிறார்கள்? வேதங்களையும் சமய நூல்களையும் ஒருவர் கற்றிருந்தால் அவரை அவற்றின் மேதை என அழைக்கிறார்கள். தந்தையே ஞானக்கடலாகிய அதிகாரி என அழைக்கப்படுகின்றார். அவர் நிச்சயமாக இங்கு வந்து சென்றார். இப்பொழுது சத்திய யுகமா அல்லது கலியுகமா இருக்கிறது என முதலில் நீங்கள் மக்களிடம் கேட்க வேண்டும். இது பழைய உலகமா அல்லது புதிய உலகமா? உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உங்கள் முன்னால் உள்ளன. லக்ஷ்மியும் நாராயணரும் இங்கே இருந்திருந்தால் அது அவர்களுடைய ராஜ்யமாக இருந்திருக்கும். இது பழைய உலகமாக இருக்க முடியாது. வறுமையும் இருக்காது. இப்பொழுது அவர்களின் உருவங்களே உள்ளன. அவர்களுடைய மாதிரிகளை அவர்கள் ஆலயங்களில் காட்டுகிறார்கள். இல்லாதுவிட்டால் அவர்கள் இங்கே இருந்திருந்தால் அவர்களுடைய அரண்மனைகளும் பூந்தோட்டங்களும் மிகவும் பிரம்மாண்டமானவையாக இருந்திருக்கும். அவர்கள் ஆலயங்களில் மட்டும் இருக்கவில்லை. ஜனாதிபதியின் மாளிகை மிக பெரியது. தேவர்கள் பெரிய அரண்மனைகளில் வசிக்கிறார்கள். அவர்களிடம் பெருமளவு நிலம் உள்ளது. அங்கு பயமென்ற கேள்விக்கே இடமில்லை. அங்கு மலர்கள் சதா மலர்ந்திருக்கின்றன. அங்கு முட்கள் கிடையாது. இதுவே பூந்தோட்டம். அங்கு அவர்கள் மரங்கள் முதலியவற்றை எரிக்க மாட்டார்கள். மரங்களை எரிப்பதனால் ஏற்படும் புகை அசௌகரியமானது. அங்கே நாங்கள் மிக சிறிய பிரதேசத்தில் வசிக்கின்றோம். பின்னரே விரிவாக்கம் ஏற்படுகிறது. அங்கு நறுமணம் மிக்க பூந்தோட்டங்கள் அனைத்து இடங்களிலும் இருக்கும். அங்கே காடுகள் எதுவும் இருக்காது. உங்களால் இதை பார்க்க முடியாது விட்டாலும் உங்களால் இதை இப்பொழுது உணர முடியும். நீங்கள் டிரான்ஸில் பிரம்மாண்டமான மாளிகைகள் முதலியவற்றை காண்கின்றீர்கள். ஆனால் உங்களால் அவற்றை இங்கே உருவாக்க முடியாது. அவற்றின் காட்சிகள் உங்களுக்கு கிடைத்தன. பின்னர் அவை மறைந்து விடுகின்றன. உங்களுக்கு காட்சிகள் கிடைத்தன இல்லையா? அங்கே அரசர்கள், இளவரசர்கள், இளவரசிகள் இருப்பார்கள். இங்கு மைசூர் எவ்வாறு மிகவும் அழகாக இருக்கிறதோ அவ்வாறே சொர்க்கமும் மிக அழகாக இருக்கும். அங்கே மிகவும் நல்ல தென்றல் வீசும். பல நீர்வீழ்ச்சிகள் இருக்கும். சொர்க்கத்தை நினைப்பதால் ஆத்மா மிக நல்ல விஷயங்களை உருவாக்குவதற்கு விரும்புகின்றார். அங்கு என்ன இருக்கும் என்பதையும் நீங்கள் எங்கே வசிப்பீர்கள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் உணர்கின்றீர்கள். இந்நேரத்தில் நீங்கள் இந்த விழிப்புணர்வை கொண்டிருக்கின்றீர்கள். உருவங்களை பார்த்து நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் என பாருங்கள். அங்கே துன்பம் எதுவும் இருக்காது. நாங்கள் சொர்க்கத்தில் இருந்தோம், இப்பொழுது கீழிறங்கி வந்துவிட்டோம். நாங்கள் இப்பொழுது மீண்டும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். எவ்வாறு நாம் அங்கு செல்லலாம்? நீங்கள் ஒரு கயிற்றை பற்றி கொண்டு அங்கு செல்வீர்களா? ஆத்மாக்களாகிய நாங்கள் அமைதிதாம வாசிகள். நீங்கள் தேவர்கள் ஆகுவதுடன் மற்றோரையும் அவ்வாறு ஆக்குகின்றீர்கள் என்பதை தந்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியுள்ளார். வீட்டில் இருந்தவாறே பலர் காட்சிகளை பெறுகிறார்கள். பந்தனத்தில் இருப்பவர்கள் ஒரு பொழுதும் பாபாவை கண்டிருக்காது விட்டால் அந்த ஆத்மாக்கள் எவ்வாறு நடனமாடுகிறார்கள் என பாருங்கள். ஆத்மாக்கள் தங்கள் வீட்டை அண்மித்து வருவதால் சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறார்கள். பாபா உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காகவும் உங்களை அலங்கரிக்கவும் வந்துள்ளார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இறுதியில் இதுவும் ஒரு நாள் பத்திரிகையில் அச்சிடப்படும். இப்பொழுது உங்கள் எதிரில் புகழ்ச்சி, இகழ்ச்சி, மரியாதை, அவமரியாதை அனைத்தும் வருகின்றன.
முன்னைய கல்பத்திலும் இவ்வாறே நிகழ்ந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு வினாடிக்கு முன்னர் என்ன நடந்ததென நீங்கள் கவலைப்படக்கூடாது. முன்னைய கல்பத்திலும் அதே மாதிரியே பத்திரிகைகளில் அச்சிடப்பட்டன. நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். என்னென்ன குழப்பங்கள் நடந்தனவோ அது நடந்துவிட்டது. குறைந்தபட்சம் உங்கள் பெயராவது பிரபல்யம் அடைந்துள்ளது. நீங்கள் அவற்றுக்கு பதில் அளித்தீர்கள். சிலர் கற்கின்றார்கள், மற்றவர்கள் கற்பதில்லை. அவர்களுக்கு நேரமில்லை. அவர்கள் வேறு வேலையில் ஈடுபட்டுள்ளார்கள். இது மிகப்பெரிய எல்லையற்ற நாடகம் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. சக்கரம் தொடர்ந்தும் சுழல்வதால் நாடகம் தொடர்ந்தும் நகர்ந்து செல்கிறது. இந்த வினாடியில் என்ன நடக்கிறதோ அது மீண்டும் 5000 வருடங்களின் பின்னர் இடம்பெறும். நீங்கள் ஒரு வினாடியில் நடைபெற்றதை பற்றி அது இடம்பெற்ற பின்னர் நினைக்கின்றீர்கள். நடைபெறுகின்ற தவறுகள் எதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டவையாக ஆகின்றன. அதே தவறு சென்ற கல்பத்திலும் நடந்தது. அது இப்பொழுது கடந்த காலமாகிவிட்டது. பின்னர் எதிர்காலத்தில் அதை செய்ய மாட்டோம் எனவும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்வீர்கள் எனவும் நீங்கள் உங்களுக்கே கூறுகின்றீர்கள். ஒரு தவறை மீண்டும் மீண்டும் செய்வதால் நல்லதல்ல என்று உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. அத்தகைய செயல்கள் நல்லவை அல்ல. நீங்கள் தவறான செயல்களை செய்தால் உங்கள் மனசாட்சி உறுத்தும். நீங்கள் எதனை செய்யக்கூடாதென்று தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். ஏனெனில் அது எவருக்காவது துன்பத்தை விளைவிக்கும். அதை செய்வதற்கு உங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதனை செய்யக்கூடாது என்று தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். எதனையாவது நீங்கள் கேட்காமல் எடுத்தால் அது திருட்டு எனப்படும். அத்தகைய செயல்களை செய்யாதீர்கள். கசப்பான வார்த்தைகளை பேசாதீர்கள். இன்று உலகம் எப்படி உள்ளதென்று பாருங்கள். ஒருவர் வேலையாட்களுடன் கோபித்தால் அவர் பகைமையை உருவாக்குகின்றார். அங்கு சிங்கமும் ஆடும் சீனியும் பாலும் போல் ஒன்றாக வாழ்கின்றன. உவர் நீரும் இருக்கிறது, சீனியும் பாலும் இருக்கின்றன. சத்யுகத்தில் ஆத்மாக்கள் அனைவரும் சீனியும் பாலும் போல் ஒருமித்து வாழ்கின்றார்கள். ஆனால் இந்த ராவண ராஜ்யத்தில் மனிதர்கள் அனைவரும் உவர் நீரை போல் வசிக்கிறார்கள். தந்தையரும் மகன்களும் கூட உவர் நீரை போன்று இருக்கிறார்கள். காமமே மிக கொடிய எதிரி. மக்கள் காம வாளை பயன்படுத்தி தொடர்ந்தும் ஒருவருக்கொருவர் துன்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். இந்த முழு உலகுமே உவர் நீரை போன்றது. ஆனால் சத்யுக உலகமானது பாலும் சீனியும் போன்றுள்ளது. உலகுக்கு இந்த விஷயங்களை பற்றி என்ன தெரியும்? ஸ்வர்க்கமானது ஆயிரக்கணக்கான வருடங்களை கொண்டது என மக்கள் கூறுகிறார்கள். ஆகையினால் அவர்களது புத்தியில் எதுவுமே புக முடியாது. தேவர்களாக இருந்தவர்களது புத்தியில் மாத்திரமே இது புகுகிறது. அந்த தேவர்கள் சத்யுகத்தில் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். 84 பிறவிகளை எடுத்தவர்கள் கற்பதற்கு மீண்டும் வந்து முட்களிலிருந்து மலர்கள் ஆகுவார்கள். இது மாத்திரமே தந்தையின் பல்கலைக்கழகம். அதன் கிளைகள் தொடர்ந்தும் வெளிப்படுகின்றன. கடவுள் வரும்பொழுது நீங்கள் அவருடைய உதவியாளர்கள் ஆகின்றீர்கள். கடவுள் எங்களுடன் சேர்ந்து ஓர் ராஜ்யத்தை அவரே ஸ்தாபிக்கின்றார். நீங்கள் கடவுளின் உதவியாளர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். அம்மக்கள் பௌதீக சேவையை செய்கிறார்கள். நீங்களோ ஆன்மீக சேவையை செய்கின்றீர்கள். ஆத்மாக்கள் தமோ பிரதானம் ஆகி உள்ளதால் எவ்வாறு ஆன்மீக சேவை செய்வது என ஆத்மாக்களாகி எங்களுக்கு பாபா கற்பிக்கின்றார். பாபா மீண்டும் ஒரு முறை உங்களை சதோ பிரதானம் ஆக்குகின்றார். பாபா கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இது யோக அக்னியாகும். பாரதத்தில் புராதன யோகம் நினைவு கூறப்படுகிறது. பல வகையான செயற்கையான யோகங்கள் உள்ளன. இதனாலேயே பாபா கூறுகின்றார், இதனை நினைவு யாத்திரை என்று கூறுவது சரியாகும். சிவ் பாபாவை நினைவு செய்வதனால் நீங்கள் சிவ பூமிக்கு செல்வீர்கள். அது சிவ பூமியாகும். மற்றொன்று விஷ்ணுவின் பூமியாகும். இது ராவணனின் பூமியாகும். விஷ்ணுவின் பூமியின் பின்னர் அது ராமரது பூமி ஆகிறது. சூரிய வம்சத்தின் பின்னர் சந்திர வம்சம் இருக்கிறது. அது ஒரு பௌதீக விஷயம். அரை கல்பத்திற்கு சத்திய திரேதாயுகங்கள் இருக்கின்றன. மற்ற அரை கல்பத்திற்கு துவாபர கலியுகங்கள் இருக்கின்றன. நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும்.
இதனை மிக நன்றாக கிரகிப்பவர்கள் பிறருக்கும் விளங்கப்படுத்துவார்கள். நாங்கள் இப்பொழுது மங்களகரமான சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். அவர்களால் இதனை அவர்களது புத்தியில் வைத்திருக்க முடியுமாயின் நாடகம் முழுவதுமே அவர்களது புத்தியில் புகுந்துவிடும். எவ்வாறாயினும் அவர்கள் தொடர்ந்தும் தங்கள் கலியுகத்து ஷரீர உறவினர்களை நினைவு செய்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் தந்தை ஒருவரையே நினைவு செய்ய வேண்டும். ஒரே ஒருவரே ராஜயோகத்தை கற்பிப்பவரும் அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரும் ஆவார். இதனாலேயே சிவ் பாபாவின் பிறப்பின் மூலம் முழு உலகமும் மாற்றப்படுகிறது என்று பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் அதி மங்களகரமான சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள் என்பது பிராமணர்களாகிய உங்களுக்கு மாத்திரமே தெரியும். பிராமணர்கள் மாத்திரமே தங்கள் புத்தியில் படைப்பவரிடதும் படைப்பினதும் ஞானத்தை கொண்டுள்ளார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. பிறருக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். கசப்பான வார்த்தைகளை பேசாதீர்கள். பாலும் சீனியும் போல் மிக நல்லவர்களாக இருங்கள். 2. எந்த ஷரீரதாரியையும் இகழாதீர்கள். சிவ் பாபாவே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். அவரை மாத்திரமே புகழுங்கள். ஆன்மீக உதவியாளர்கள் ஆகுங்கள். ஆசீர்வாதம். எந்த தூய்மையற்ற எண்ணங்களும் இல்லாதிருப்பதன் மூலம் உங்கள் மனோபாவத்தை மாற்றிக்கொள்வதால் இதய சிம்மாசனத்தில் அமருபவர் ஆகுவீர்களாக. பாப்தாதாவின் இதய சிம்மாசனம் மிகவும் தூய்மையானது. அதில் தூய ஆத்மாக்கள் மாத்திரமே சதா அமர முடியும். தங்கள் மனதில் தூய்மையின்மையை கொண்டிருப்பவர்கள் அல்லது கோட்பாடுகளுக்கு எதிராக எதனையும் செய்பவர்கள் இந்த சிம்மாசனத்தில் அமர்வதற்கு பதிலாக கீழிறங்குகின்ற ஸ்திதிக்கே செல்கிறார்கள். எனவே அனைத்திற்கும் முதலில் தூய எண்ணங்களை மாத்திரமே கொண்டிருப்பேன் என சத்தியம் செய்வதன் மூலம் உங்கள் மனோபாவத்தை மாற்றுங்கள். உங்கள் மனோபாவத்தை மாற்றுவதன் மூலம் உங்கள் எதிர்கால வாழ்க்கையின் உலகம் மாறிவிடும். தூய எண்ணங்களையும் திட சங்கற்ப எண்ணங்களையும் கொண்டிருப்பது என சத்தியம் செய்வதன் உடனடி பலன் எக்காலத்திலும் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்வதாகும். ஸ்லோகம். உங்களுக்குள் சகல சக்திகளையும் கொண்டிருக்கின்ற பொழுது தடைகளற்ற வெற்றிக்கான உத்தரவாதம் உள்ளது. அவ்யக்த இஷாரா. இப்பொழுது முழுமையாகவும் கர்மாத்தீதாகவும் ஆகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். எந்த கர்ம பந்தனமும் அற்ற உங்களுடைய அகஸ்திதி என்ற வாகனமும் கர்மாத்தி ஸ்திதியுமே இறுதி ஸ்திதியாகும். இந்த ஸ்திதியில் உங்களால் ஒரு வினாடியில் பறக்க முடியும். இதற்கு சகல எல்லைக்கு அப்பால் உங்களுடைய எல்லையற்ற வடிவத்திலும் எல்லையற்ற சேவையிலும் ஸ்திரமாக இருக்கின்ற வெற்றி ரத்தினம் ஆகுங்கள். அப்பொழுது மாத்திரமே நீங்கள் கர்மாத்தீத் வடிவின் அனுபவ சுரூபம் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.